நான் ஒரு 2 செய்தியை மட்டும் சொல்லி தீர்ப்பை நீங்களே முடிவு பண்ணல. எனக்கு நண்பர் நீயா நானா கோபிநாத் அவர்களிடத்திலே கூட நான் ஒரு வார்த்தை சொல்லுவதுண்டு. நீங்கள் நல்ல வாதங்களை செய்கிறீர்கள், இரு தரப்பினருக்கிடையே வாதங்களை செய்கிறீர்கள். ஆனால் வாதத்திற்கு தீர்வு என்று ஒன்று சொல்ல வேண்டும். இங்கு தீர்ப்புகள் தேவையில்லை. புத்தக திருவிழா பட்டிமன்ற மேடையில் நான் தீர்ப்பு சொல்ல போவதில்லை, ஒரு தீர்வு சொல்லலாம் என நினைக்கிறேன். ஏனால் தீர்ப்புகள் மாறலாம், தீர்வுகள் வழிகாட்டும். தீர்ப்புகள் மாறலாம், தீர்வுகள் வழிகாட்டும். நாளை இதே இடத்தில் நாளை ஆண்டு ஏதோ ஒரு நடுவர், ஏதோ ஒரு அறிஞர், ஏதோ ஒரு பேச்சாளர் பேசலாம். ஆனால் ஒரு முறை வந்தாரே அவர் சொன்ன கருத்து என்று நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் புத்தக திருவிழாக்களில் நான் சொல்கிற ஒரே வார்த்தை, இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் உங்கள் மனம் என்னும் நிலத்தில் தூவுகிற வேலையை செய்யவில்லை, விதைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறந்துடாதீங்க. ஏன்னா தூவுறது எல்லாமே முளைக்குமா சொல்ல முடியாது, ஆனால் விதைப்பதில் பெரும்பான்மையான விதைகள் முளைக்கும் என்பதுதான் உண்மை. ரொம்ப அருமையா இதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கு மீண்டும் என் நன்றிகளை சொல்லி, வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி இருக்கிறதா? கூட்டம் குறைவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்காதீங்க சார் அப்படின்னு என்னை கூட்டிட்டு வந்தவங்க சொன்னாங்க. ஒன்று சொல்றேன், எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் முன்னிலையில் பேசுவதை விட எண்ணங்களில் வலிமையானவர்கள் முன்னிலையில் பேசுவதுதான் சிறப்பு. ஒரு எவ்வளவு கேட்குறீங்க, சின்ன குழந்தை உள்வாங்குதுமா ஒரு விஷயத்தை. ஒரு ஆசிரியைக்கு இதை விட என்ன பெருமை வேணும்? நீங்கள் வகுப்பறைக்குள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றை வெளி உலக சூழ்நிலையில் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை இன்றைக்கு புத்தக திருவிழா மேடை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. யோசித்து பாருங்கள். எனக்கு அந்த பாப்பா சொன்னாங்க, அந்த ஏஐ அந்த ஒரு வார்த்தை கூட சொன்னாங்க. ஏஐ தொழில்நுட்பம் நீங்கள் ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என நான் நினைக்கிறேன். கோவையில் ஆட்சியர் கூட்டம் கருத்தரங்கம், ஆட்சியர் வளாகத்தில் கருத்தரங்கம் கூட்டம். எதுக்காக அப்படின்னா இதே சப்ஜெக்ட். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து யானைகள் அப்படியே பாரதியார் பல்கலைக்கழகம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருக்குள்ளையெல்லாம் வந்துடுது. ஹாஸ்டலுக்குள்ளேயெல்லாம் எட்டி பார்த்து என்ன மெனு, அதே சாம்பாரா அப்படின்ட்டு எல்லாம் போகுது. இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணலாம், இது எப்படி நாம ப்ரொடெக்ட் பண்றது, அதுக்கு அவங்க கருத்துக்களை சொல்லுங்கன்னு கருத்து கேட்டாங்க. அதில் ஒரு கருத்தாளராக நானும் போயிருந்தேன். இந்த செய்தியை சொன்னவர் யாரு தெரியுங்களா? மதிப்புக்குரிய ஓசை அமைப்பினுடைய நிறுவனர் காளிதாசன் அவர்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவரை. சார் அந்த இதில் எல்லாரும் சொன்னாங்க, அதை அப்படி பண்ணணும், இது அப்படி பண்ணணும், இது அப்படி பண்ணணும்னு. ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு எவ்வளோங்க சார் வயசு இருக்கும்? 12 வயசு இருக்கும். அந்த பிள்ளை, நான் ஒன்று சொல்லலாமா சார்? எல்லா பார்வையும் அந்த குழந்தை மேலே போகுது, இந்த குழந்தை என்ன சொல்ல போறா? எல்லாருக்கும் தெரியாததையே நீ சொல்லிட போற சார். குழந்தைகள் ஏதாவது சொல்ல வந்தால் கொஞ்சம் ஊன் கொடுத்து கேளுங்க. உனக்கு என்ன தெரியும் உட்காரு, உனக்கு என்ன தெரியும் உட்காரு. பையன் அப்பா அம்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்பா சாப்பிட்டுட்டே இருக்க, அப்பா மூடிட்டு சாப்பிட்றேன், சோறு திங்கும் போது வாயை திறக்காதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்பா சாப்பிட்றைய மண்டை உடைக்கணுமா? அப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பேசு. சாப்பிட்டு முடிச்சு கையை கிளப்பி வாயை தொடச்சிட்டு ஏப்ப விட்டு கேட்டார், என்னடா நீங்கள் சாப்பிட்ட தட்டில் ஒரு பாச்சை பூச்சி கிடத்துதான் சொன்னேன். எப்படி இருக்கு அவருக்கு? அவனை சொல்ல விடணும்ல சார், சொல்ல விட்டாதானே. அவன் சொல்ல விடாம வாய மூடு வாய மூடு வாய மூடு சார். சில நேரங்களில் குறும்பு செஞ்சாதான் சார் குழந்தைகள், குறும்பு செஞ்சாதான் குழந்தைகள். அரும்பு விட்டாதானுங்க செடி, குறும்பு செஞ்சாதாங்க குழந்தைகள். அந்த குறும்புத்தனத்தை, நான்லாம் உன் வயசுல எவ்வளோ சமத்தா இருந்தேன் தெரியுமா, அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டால் தெரியும். அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் இல்லாத தைரியத்தில் பல பத்தவங்க சொல்கிற ஒருத்தர், நான்லாம் உன் வயசில் எப்படி படித்தேன் தெரியுமா, நீ பள்ளிக்கூட பக்கமே போயிருக்க மாட்டேன். மேடம் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்து அட்டண்டன்ஸை கொடுத்துட்டு காட்டு பக்கம் ஓடி இருப்பேன். யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம குழந்தைகள் முன்னாடி அப்படி சொல்ல முடியுமா? நான்லாம் எப்படி படித்தேன் தெரியுமா? எந்த அப்பாவும் சொன்னதில்லை என்ன ரேங்க் வாங்கணும் கடைசி வரைக்கும். ஆனால் நம் இருக்கட்டும், எந்த நம்பிக்கையில் பையன் படிப்பான், அப்பா நல்லா படிச்சிருக்காரு, நம்மளும் நல்லா படிக்கணும். யோசிச்சு பாருங்க. இதுதான் சார் சந்தோஷம். சில நேரங்களில் உண்மைகள் கசக்கும், சில நேரங்களில் பொய்களும் இனிக்கும், சில நேரங்களில் பொய்களும் இனிக்கும். இருக்கட்டும் விடுங்க. அப்ப எல்லா பார்வையும் அந்த குழந்தை மேல போச்சு. என்ன சொல்லிட போறா இந்த குழந்தை? இந்த என்ன 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 கேட்குறீங்க? எல்லாரும் என்ன சொல்றீங்க?
ஏம்மா, இந்த யானை மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கீழே இறங்குது, எல்லா பக்கம் வந்து நாசம் பண்ணுது, உயிர்கள் உடைமைகள் எல்லாம் சேதமாக்குது, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓஹோ, ஒன்று பண்ணலாம். இந்த மலை இருக்குல்ல, பெரிய மேற்கு தொடர்ச்சி மலை, இதை சுற்றி வேலி போட்டுடலாம். வேலிய மலையை சுற்றி கூட்டம் அப்படி சிரிச்சது கொல்லுன்னு. ஒருத்தர் கேட்டாரு, வேலி போட்டா மட்டும் யானை மலையிலிருந்து கீழே வராதோ? இந்த குழந்தை சொன்னாங்க, யானை மலையிலிருந்து கீழே வருமானு எனக்கு தெரியாது, மனிதர்கள் தேவையில்லாமல் யானையினுடைய வாழ்விடத்தை பாதிக்க மாட்டார்கள். சார் 12 வயசு சார் அந்த குழந்தைக்கு. 12 வயசுல மாவட்ட ஆட்சியரினுடைய கருத்து கேட்பு கூட்டத்தில் ஒரு சின்ன மூளைக்குள் எப்படி சார் இப்படி யோசிச்சுது? அதனுடைய வாழ்விடத்தை எப்பொழுது மனிதர்கள் நாசம் செய்தார்களோ அப்பொழுதுதான் அதுவும் மனிதர்களினுடைய வாழிடத்தை தேடி வந்தது. அப்ப அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்மளை நாம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்ங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா சார். இது வாழ்த்தும்படி இல்லையா, வருந்தும்படி. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். எங்க நண்பர் வீடு கட்டினார், புது வீடு சார், 70 லட்சம் ரூபா. நல்லா இருக்கும். கூட்டிட்டு போய் மனுஷன் காட்டுறார், இதுதான் சார் பெட்ரூம், இதுதான் சார் பாத்ரூம். யோ, பாத்ரூம் பார்த்ததே இல்லையா? எல்லா மாதிரி இதுதான் சார் பூஜை ரூம், இதுதான் சார் மொட்டை மாடி, இதுதான் அதுக்கு படி. பின்ன கயிறோடு தொங்கியாட போவான் மொட்டை மாடிக்கு. ஏண்டா படுத்துற, கட்டிட்டுன்னா விடுறா, வந்த சோத்தை போட்டு அனுப்புடா, கொடுத்த மொய்க்கு அவரை வாங்கிட்டு போடா எல்லாம் சொல்லிட்டு இந்த ஹாலை காட்டினாரு. நல்லா கேட்டுக்குங்க, ஹால் 70 லட்சம் ரூபா போட்ட வீடு, ஹாலை பார்க்குற வெறுமையா இருக்குமா? எம்டியா இருக்கு. நான் கேட்குறேன், ஏங்க 70 லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டியிருக்கீங்க, ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்கெல்லாம் எல்இடி டிவி வந்துருச்சு, வாங்கி ஒரு 43 இன்ச்சில் 50 இன்ச்சில் 52 இன்ச்சில் வாங்கி மாட்டிருக்கலாமே சொன்னா சார் ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை. மூத்த பையன் 12வது படிக்கிறான் சார், சின்ன பையன் 10வது படிக்கிறான் சார். டிவி வாங்கி வச்சா 2 பேருடைய படிப்பும் பாழாகிவிடும் என்பதற்காக நான் டிவி வாங்கி மாட்டலன்னார். நானும் உங்களை மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு கை தட்டினேன். பெத்தா உங்களை மாதிரி பிள்ளைகளை பெக்கணும் சார், வளர்த்தா உங்களை மாதிரி வளர்க்கணும் சார். எங்க சார் உங்க 2 பிள்ளைகளும்? பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க போயிருக்காங்கன்னாரு. மோசக்கார குடும்பமா இருக்க, இதுக்கு நீயே வாங்கி மாட்டிருக்கலாமே சொந்த காசுலயே. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்து நிற்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பாடு பண்பாடு. வைரமுத்து சாருடைய வரி படிக்காதவன் படத்தில் எழுதினார். நம்ம போற பாதையில் 1000 இருக்கும், முட்களும் இருக்கும், பூக்களும் இருக்கும். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டே வந்தாங்க. நிறைய டாக்டர் கலாம் அவர்களை பற்றி சொன்னாங்க. இங்க இருக்கிற மேடம் சொன்னாங்க, அவங்க பேசும்போது உடல் பருமன், சார் நாகராஜ் சார் நீங்கள் சொன்னீங்களா, உடல் பருமன் ஆகணும், 6 பேக்காக அந்த புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டதுக்காக ஒரு மாதிரி தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அந்த பையன் இன்னைக்கு நம்மோடு இல்லை சார். யோசிச்சு பாருங்க, நம்மை பொறுத்தளவில் ஒரு உயிர், ஆனால் அந்த குடும்பத்திற்கு ஒரு தலைமுறை இல்லை. சிந்தித்து பாருங்கள், அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைமுறை இல்லை. யோசிச்சு பாருங்க, 65 வயசுக்கு அப்புறம் ஒரு வயதானவர் வேலைக்கு போகிறார் என்றால் அந்த இளம் தலைமுறை சரியில்லைன்னு அர்த்தம். 8 வயசுலேயே பள்ளிக்கு போக வேண்டிய வயசுல ஒருத்த வேலைக்கு போறான்னா பெத்தவங்க சரியில்லைன்னு அர்த்தம். இங்க யோசிச்சு பாருங்க, பெத்தவங்க சரியில்லைன்னு அர்த்தம். ரெண்டும் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனா நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுங்களா, எவ்வளவோ வாய்ப்புகள் வந்த போதும், எவ்வளவோ, நீங்க சென்னையில வித்யான்னு ஒரு பொண்ணுங்க 10th 497 மார்க் எடுத்தா 10ஆம் வகுப்பு எக்ஸாம்ல. எல்லா பத்திரிகைகளும் பேட்டி எடுத்தார்கள். 497 வித்யா, 497 வித்யா. கண்ணகி நகர் பேர் என்னமா சொன்னீங்க, கார்த்திகா சொன்னீங்கல்ல. ஒரு காலத்தில் நான் சொல்றது சில ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை வித்யா ஃபேமஸ். என்ன தெரியுமாமா, 497 வித்யா. வித்யா எப்படிமா, உங்க அப்பா என்னமா செய்யறாரு? அதை என்னமோ, எங்க அப்பா சென்னை மாநகராட்சியில் குப்பை அள்ளுகிறார். சென்னை மாநகராட்சியில் அடுத்த நாள்
சொன்னார் பாருங்க, அழகா சார் சொன்னார், தூய்மை பணியாளர் நான் கடவுளுக்கு நிகராக மதிக்கக்கூடிய பெருமக்கள். என்ன காரணம் சொல்லட்டுமா? கொரோனா காலத்தில் என்னுடைய அன்பான 2 உறவுகளை நான் இழந்தேன். அந்த உறவுகளை தொட்டு தூக்கி இறுதிக்கடன் செய்வதற்கு கூட இயற்கை எனக்கு வாய்ப்பளிக்கவில்லை. ஆனால் யார் ஒருவரை இல்லத்திற்குள் வரக்கூடாது என்று வாசலிலே நிறுத்தினோமோ அந்த தூய்மை பணியாளர் தான் தொட்டு தூக்கி அவர்களை நல்லடக்கம் செய்தார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். அவர்கள் புனித பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் கிடையாது. அடுத்த நாள் தலையங்கத்தில் எழுதுறாங்க, பத்திரிகையில் என்ன தெரியுமா? அப்பா மாநகராட்சியில் குப்பை அள்ளுகிறார், அவர் பெற்ற மகளோ பதக்கங்களையும் மதிப்பெண்களையும் அள்ளுகிறார் அப்படின்னு தலையங்கம் எழுதுறார். அப்படின்னா இளைய தலைமுறை சறுக்கிறவன் சறுக்கிட்டு இருக்கான் சார். எப்ப சறுக்கிறான் தெரியுமா? அப்பாவினுடைய கஷ்டமும் அம்மாவினுடைய கஷ்டமும். இங்கே நிறைய பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள் இருக்கீங்க, சொல்லுங்க தயவு செய்து பேரண்ட்ஸ்ட, குழந்தைகளுக்கு வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை. நான் கஷ்டப்பட்டேன், பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அதில் தான் பல வீணா போகுது. வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை, ஆனால் உழைப்பு தெரியாமல் வளர்த்து விடாதீர்கள். ₹1 சம்பாதிக்கிறதுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ₹1 தேவையில்லாம அவன் செலவழிக்க மாட்டான். உண்மையா சார்? நான் இப்படி சொல்லுகிறேன் நண்பர்க்குரியவர்களே, வழிகாட்டுவதற்கும் இருக்கிறார்கள், வழி நடப்பதற்கும் இருக்கிறார்கள். வாழ்த்தும்படி இருக்கிறதா வருந்தும்படி இருக்கிறதா என்று கேட்டால் அவங்க சொன்ன மாதிரி அன்பு. இங்கே நிறைய குழந்தைகளுக்கு நான் சொல்றேன், முடி நீளமா இல்லை கருப்பா இருக்கிறோம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில் தான் இருக்கிறது வாழ்க்கை என்பதை அடுத்த தலைமுறைக்கு உருக்க சொல்ல வேண்டிய ஒரு தருணம் இது. அன்பிற்குரியவர்களே, நீங்க செல்போன் ஆரம்பிச்சேன், அதிலே முடிக்கிறேன். இது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நம்ம கையில் இருக்கும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இதனுடைய பிடிக்குள் சிக்குகிறதோ நம்முடைய வாழ்க்கை நம் கை நழுவி போய்விடுகிறது என்பதுதான் உண்மை. தாவி தாவி விளையாண்ட பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தடவி மட்டுமே விளையாடுகிறார்களே என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். பல்லு விளக்குறாங்களோ இல்லையோ செல்ல விளக்குறாங்களேன்னு சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, தயவு செய்து மைதானத்தில் போய் விளையாடுங்க குழந்தைகளே. ஆடை அழுக்காகும், உடல் அழுக்காகும், தப்பில்லை. ஆனால் மொபைலில் விளையாண்டால் வாழ்க்கையே அழுக்காகிவிடும் என்பதுதான் சத்தியமான உண்மை. வாழ்க்கையை அழுக்காக்குவதற்காக இந்த புத்தக திருவிழா நடைபெறவில்லை. உங்கள் வாழ்க்கையை அழகாக்குவதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த புத்தக திருவிழாவிலே எதிர்மறையான தீர்ப்பினை சொல்ல என் மனம் வருந்தவில்லை, எதிர்மறையான தீர்ப்பினை சொல்ல என் மனம் முன்வரவில்லை. ஆகவே நேர்மறையாகவே சொல்லுகிறேன். எங்கோ ஒன்று சில வருந்தும்படி அமைந்தாலும் யார் எந்த புத்துல எந்த பாம்பு கிடக்குன்னு பார்க்கறத விட எந்த பூவில் எத்தகைய தேன் இருக்கிறது என்று பார்ப்பதுதான் நல்ல மனிதனினுடைய அழகு. ஆகவே புற்றையும் பாம்புகளையும் புறம் தள்ளி விட்டு பூக்களையும் தேனையும் கையில் கொள்ள தயாராக இருப்போம். ஏனென்று சொன்னால், வாழ்ந்து முடித்தவர்களின் கல்லறைகளில் மலர் வளையத்தை வைப்பதை விட வாழப்போகும் தலைமுறையின் கைகளில் பூச்செண்டை கொடுப்போம். ஒரு புதிய பூபாலத்தை அவர்கள் பாடட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.